நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க என் தேவன் எங்களுக்கு பாராட்டின நல்ல தருணத்துக்காய், கிருபைக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி. ஆர்பி டிவி மூலம் இந்த ரூபவதிய ஊழியத்திலிருந்து இந்த வார்த்தைகளை தேவன் அனுப்பும்படி அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் முன்பதாக ஜீவனுள்ள வார்த்தையை அநேகர் ஜீவன் நடைபடியாய், அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அநேகர் பயன்படும்படியாய் ஒரு விஷயம் ஜெபித்து ஆரம்பிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீ ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கூப்பிடுகிற எங்களுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற தயவுக்காய் மக்கு நன்றி. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அப்பா, நீர் தானே அந்த அப்பத்தை கொடுத்து அவளை திருப்திப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வழி நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நம்ம என்ன வசனம் பார்க்க போறோம்னா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்படி. இது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கு. வேதத்துல தான், புதிய ஏற்பாட்டுல. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல எபேசியர் எழுதுனது யாரு? பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இப்போ பாருங்க, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை ருசி பார்க்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு இன்னொன்று என்ன பிரியம்னா, நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். சரியா? அடுத்தது இதுவும் பவுல் தான் சொல்றாரு. அடுத்தது யார் சொல்ற? இது சாலமோன் ராஜா. கொலோசியர் 3:20 தான் பவுல் எழுதுறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எபேசியர் 6:1 கர்த்தருக்கு பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் போட்டிருப்பாரு. ஆனா இதுல போட்டிருப்பாரு, கொலோசியர் 3:20 எழுதியிருக்கிறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு நீங்கள் எல்லா காரியத்திலையும், பிள்ளைகளா இருக்கிற நீங்க எல்லா காரியத்திலையும் உங்க அம்மா அப்பாவுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படியணும். சரியா? இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. எல்லாரும் வளர்ந்த உடனே, கொஞ்சம் படிச்ச உடனே அம்மா அப்பாட்ட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்க எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி கையில இருக்க மொபைல்ல எல்லாம் பார்த்துருவோம், எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்றும் எங்களுக்கு சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு போயிடுறாங்க. ஆனா மூத்தோருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நம்ம இன்னைக்கு அப்படி நடந்துக்கிறோமா, நம்ம அப்படி கேட்கமா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கமான்னு ஒரு விஷயம் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கப்படுறோம். நான் யாருக்காக பேசுறேன்னா, அநேக பிள்ளைகளுக்காக, அநேக வாலிபர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். சரி, நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை, நானே எங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை தான். ஆனா தேவனுக்கு சிலர் முத ஒரு பிள்ளை, தேவன் உண்டாக்குன பிள்ளைகள் 2 பேர் இருந்தாங்க. அது யாரெல்லாம் கேட்டா, தேவன் ஆதியிலே உலகத்தை உண்டாக்கி பூமியின் மண்ணினால ஒரு பிடி மண்ணை எடுத்து அதுல ஆதாமை உருவாக்கி, ஆதாம் தனியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகப்பன் பாருங்க, அவர் தகப்பன் நல்லா யோசிச்சுருங்க, ஏற்ற காலத்துல அவளுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி அவள் விழா எலும்புல இருந்து ஒரு மனைவி எடுத்து கொடுத்தாரு. அப்போ அவளுக்கு என்ன பேர்? ஏவாள். இது ஆதாம் ஏவாள் தேவனால் படைக்கப்பட்ட முதல் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இங்க போட்ட வசனம் என்ன? கீழ்ப்படியுங்க. அங்கேயும் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தோட்டத்துல இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனா விருட்சம் மத்தியில இருக்கிற, தோட்டத்தின் மத்தியில இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது, புசிக்க கூடாது. சாகாதபடி நீங்க அதை தொட வேண்டாம், சாப்பிட வேண்டாம், நீங்க சாகாதபடிக்கு அதை தொடக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாரு. ஆனா சாத்தா என்ன சொன்னா ஏவாள்கிட்ட, அது நீங்க புசிச்சிங்கன்னா நீங்க தேவதர்களை போல இருப்பீங்க, உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவர்களை போல இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த கனி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, புசுப்புக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகுல மயங்கி இச்சிக்கப்பட்டு அவ என்ன செஞ்சிட்டான்னா, ஏவாள் போய் பழத்தை பறிச்சு சாப்பிட்றா. அவ சாப்பிட்டுட்டு ஒன்றும் நடக்கலை, எதுவும் நடக்கலை, எப்போதும் போல இருக்கானா. ஆனா அதுக்கு பிறகு ஆதாம் தொடு கொடுக்கா. ஆதாம சாப்பிட்ட பிறகுதான் அந்த பழத்தினுடைய ரியாக்ஷன் நடக்கு. 2 பேரும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. உடனே 2 பேரும் நிர்வாணிகள்னு அறிஞ்சோன்னா ஒளிகிறாங்க, அத்தி இலைகளை பறிச்சு தச்சு நிர்வாணத்தை மறைக்காங்க. வெக்கம் வந்துட்டு ஒரு மாதிரி, நம்ம தெரியும் தப்பு செஞ்சாதான் ஒளிகிறோம்ல. எல்லாருமே இன்னைக்கு தப்புன்னு ஒன்று செஞ்சோன்னா நம்ம தப்பு செஞ்சுட்டோமேனா ஒழிக்கிறது தான். இப்போ கண்ணாடி கிளாஸை தம்பி கிளம்பிட்டு உடைச்சிருவான்.
உடைச்ச உடனே எங்கள் அப்பா நானும் சொல்லுவேன், நான் உடைக்கலப்பான்னு. உடனே இவன் என்ன செய்வான் தெரியுமா, என் தம்பி ஒன்றுமே சொல்ல மாட்டான், ஊம்மா. நான் அடிக்க தப்பிடுவேன், அவன் ஊங்கெல்லாம் எங்கள் அப்பா டொப்புன்னு அடி வச்சுருவாரு. எப்போ நான் எடுத்தேன் கீழே விழுந்து உடஞ்சிட்டுப்பான்னு சொல்லுன்னா சொல்லவும் மாட்டான். ஆனால் அதை மறைக்கிறதுக்கு எப்படின்னு தெரிய மாட்டேங்கி. அதே தான் மனுஷர்களும் இன்னைக்கு நிறைய தப்பான காரியம் செஞ்சுட்டு ஓடி ஒழிக்க தெரியாமல் ஒழிச்சு, மாட்ட தெரியாமல் மாட்டி அடி வாங்குறாங்க. ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டாரு, எப்படின்னா பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்குமா. ஏவாள் எங்கேருந்து வந்தா, ஆதாமுக்கு உள்ளே இருந்து. அப்போ ஆதாமுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டவங்க மட்டும் செஞ்சாலும் ஆதாமும் சேர்ந்து சாப்பிட்ட பிறகுதான் அது பூரணப்படுது. அந்த தப்பு பூரணப்படுது. ஆதாமே சாப்பிட வச்ச பிறகுதான் பூரணம். இவன் மட்டும் சாப்பிட்டதுக்கு கூட தப்பு நடக்கலை. இவன் சாப்பிட்ட உடனே 2 பேரும் ஒரே சரீரம் இல்ல, கணவன் மனைவி இருவரும் ஒரு சரீரம். அப்பதான் இவன் நடக்கு நிர்வாணிகள்னு அறிந்தாங்க. உடனே சாகவே சாவதில்லைன்னு சொன்னார்ல, இவங்க சாகலை, அவங்க ஆத்மா செத்துட்டு தேவனை விட்டு பிரிவது தான் மரணம். ஜீவனை விட்டு பிரிவது மரணம். இயேசுதான் ஜீவன், தேவன் தான் ஜீவன். இவங்க 2 பேரும் இப்போ தேவனை விட்டு விலகிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீங்கள் சாகவே சாவீர்கள்னு சொன்னது பொய்யா இருக்கு. அதை பொறுத்துலாம் தேவன் சொன்னது அவன் வேலை செஞ்சுட்டான், நீங்கள் சாகதில்லை அப்படின்னு. உடனே இப்போ என்ன ஆகிப்போச்சு, 2 பேரும் தோட்டத்துக்குள்ளே மரங்களுக்குள்ளே ஒளியிறாங்க. ஆனால் தேவன் சாயங்கால வேளையில் பிள்ளைகளேன்னு சந்தோஷமாக பேசி சிரித்து உலாவி, இப்போ சாயங்கால நேரம் அப்பா கூட விளையாடுற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஏசு தகப்பன் பிள்ளைகளோட விளையாடிட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ கூப்பிட்றாரா, எல்லாம் திருட்டு முழிச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்கு மரத்துக்குள்ளே. அப்போ தான் ஆண்டவர் கேட்காரு, நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு, நீங்கள் புசிக்க வேண்டாம்னு சொன்ன மரத்து பழத்தை புசிச்சிங்களா அப்படின்னு தேவநாயக கர்த்தர் கேட்காரு. தேவநாயக கர்த்தர் கேட்ட உடனே அதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. முதல்ல ஆதாம்கிட்ட தான் கேட்காரு. ஆதாம்கிட்ட கேட்கும்போது, நீர் எனக்கு துணைக்கு தந்த அந்த ஸ்திரியானவா அந்த பழத்தை தந்தா நான் தின்னுட்டேன் அப்படின்னு. உடனே ஆமாம் தின்னோம், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எங்களுக்கு பாவம் மன்னிப்பு தாங்கன்னு கேட்க தெரியல. அதுக்கு பிறகு 2வது இவாட்ட ஏவாள்கிட்ட கர்த்தர் கேட்காரு, என்ன நீ பழம் பறித்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு. ஒன்று அவன் என்ன சொல்கிறா, சர்ப்பம் என்னை வஞ்சித்துட்டு அதனால் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம பார்க்கும்போது முதல்ல பழத்தை பறித்தது யாரு, ஏவாள். அப்புறம் 2வது சாப்பிட்டது யாரு, ஆதாம். அப்போ அந்த பாவம் முழுமை அடையுது. அப்புறம் கர்த்தர் கேட்டாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் ஒரு பாவம்னு ஒருத்தரும் நினைக்கிறது இல்லை. நான் கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பாவமாக இருக்குது, ரொம்ப பெரிய பாவம். அது பெரிய பாவம்னு தெரியாமல் சாத்தான் அநேகரை வஞ்சித்து வச்சிருக்கான். கடைசியில் என்ன பண்ணிட்டான், உன்னை கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டார். எல்லார்ட்டையும் விசாரணை நடக்கப்போ ஆதாம்கிட்ட கேட்காரு, அப்புறம் ஏவாள்கிட்ட கேட்காரு. உடனே ஏவாள் என்ன சொல்லிட்டா, சர்ப்பம் என்ன வஞ்சித்துட்டு அதனால் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படி. அப்போ வஞ்சிக்கப்பட்ட சாத்தான் இவங்களை வஞ்சித்துட்டானா, உடனே கர்த்தர் சொன்னார், இந்த பூமியில் மண்ணை திம்பா, வயிற்றுனால ஊறுவான்னு சர்ப்பத்துட்டு சொன்னார். ஏவாள்கிட்ட என்ன சொன்னார், நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை பெருகும், நீ வேதனையோட பிள்ளை பெறுவான்ட்டார். ஆதாம்கிட்ட என்ன சொன்னார், நீ எடுக்கப்பட்ட பூமியில் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி வேதனையோட ஆகாரம் புசிப்பா. நீ செவிக்கப்பட்ட பூமியில் நீ என்ன செய்யணும், வேலை செஞ்சுதான் என்ன செய்யணும், சாப்பிடணும்னு சொல்லிடுறாரு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். பாரு, கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, இப்பவும் வீட்டில் பிள்ளைகள்கிட்டலாம் டீச்சராக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், கீழ்ப்படியலைன்னா தண்டனை உண்டு சொல்லுவாங்க. ஏதாவது ஆசீர்வாதத்துக்கு முதற்படி கீழ்ப்படியில் இருந்தால் தான் மேல்படிக்கு போக முடியும். அப்போ நம்ம எந்த ஒரு உயரமான நிலையை அடையணும்னா கீழ்ப்படியணும். அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம மேன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் வார்த்தை. அப்போ இவங்க இருவரும் அத்தி இலைகளை தைச்சாங்களா, ஆனால் பகலில் குளிர்ச்சியான வேலையில் தகப்பனோட உலாவுற ஒரு மகிமையை இழந்துட்டாங்க. ஆண்டவரோட சத்தத்தை கேட்க முடியலை. அதான் தேவனை விட்டு விலகிட்டாங்க, அவங்க பிரசன்னத்தை விட்டு விலகிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயம் வந்துட்டு, நாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதுனால பயந்து ஒழிச்சு கொண்டோம். அப்போ பாருங்க, பயம் வந்துடுது.
அப்பதான் கத்தர் கேட்டாரு, நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை நீங்க புசிச்சிங்களா அப்படின்னு. அண்ணதான் அவன் சொன்னான், நீர் எனக்கு துணையா தந்தீங்களே, அந்த ஸ்திரீ தான் எனக்கு தந்தா, நான் புசிச்சேன் அப்படின்னு. அப்படி ஒவ்வொருவரும் அடுத்தவங்கள தான் இன்னைக்கும் குறை சொல்லுவோம். யார் என்ன தப்பு செஞ்சாலும் பிடிப்பட்டவன்கிட்ட உடனே கேட்டால் அவன் சொன்னால் நான் செஞ்சேன், நான்லாம் என் பள்ளியோடத்து பிள்ளைகிட்டலாம் அவன் கிணத்துக்குள்ளே குதிக்க சொன்னால் குதிப்பியோ அப்படின்னு நமக்கு யோசனை வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் நம்ம சபிக்கப்பட்ட பூமியில் நிலத்தில் உழைக்கணும், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தணும்னு. ஆனால் பிறகு இந்த பிள்ளைகள் மேலே இறக்கப்பட்ட தகப்பன் தேவன் ஆட்டு தோலை வச்சு அவங்களுக்கு உடை உண்டு பண்ணி கொடுத்து. அத்தியெல்லாம் கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும் தானே, அது காஞ்சி சடன்னு சருவாயிரும். கத்தர் ஆட்டு தோலை வச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாரு, உடை தயாரித்து கொடுத்தாரு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெற்றோருக்கு சகல காரியத்தையும் கீழ்ப்படியணும். இப்போ வாலிப வயசு வந்தோடனே எல்லாரும் என்ன, அம்மா அப்பா பெற்று இவ்வளோ நாள் வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து இருப்பாங்க. உடனே இவங்களாம் பொண்ணு தேடிக்கிடுவாங்க, இவங்களாம் மாப்பிள்ளை தேடிக்கிடுவாங்க. ஏன் அம்மா அப்பா நமக்கு செய்ய மாட்டாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படி எண்ணமே இருக்காது. அது என்னதுதான், கண்களின் நிச்சயம் தான். கண்களால் பார்க்கறதுனால அந்த பழம் பார்வைக்கு நல்லது, புசிப்புக்கு இன்பமானதுன்னு தான் பறிக்க. அதே தான் இன்னைக்கும் நடக்கிறது. அதே ஏவாள் செஞ்ச அதே பாவத்தை தான் இன்னைக்கு மக்கள், அவள் தான் எனக்கு கண்ணுக்கு பிரியமா இருக்கா. இதே இது யார் சொன்னான், சிம்சோன்னு சொன்னான், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவா, அவளை தான் எனக்கு முடிக்கணும். இன்னைக்கும் அநேக உலகத்தில் வாலிபர்களுடைய பாவம், நான் தான் அவளை எனக்கு வேணும்னு கேட்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம தாய் தகப்பன் நமக்கு நன்மை தான் செய்வாங்க. அப்போ அவங்க நமக்கு ஏற்ற துணையை தான் பார்ப்பாங்க, குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை, வேலைக்கு வளர்த்தி எல்லாம். அதே மாதிரி அவங்க கையில் நம்ம என்ன செஞ்சிடணும், கரிசனை உள்ள பெற்றோர் கையில் நம்மளை கொடுத்துடணும், செய்யுங்கம்மான்னு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை என்னதாயிரும், ஒரு கேள்விக்குறியாயிரும். அது பெற்றோருக்கும் வேதனை, நமக்கும் வேதனை. வாலிபத்தின் இச்சை, வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை, வாலிபத்தின் இச்சைகளுக்கு நம்ம என்ன செஞ்சணும், விலைக்கு காக்கப்படணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எது நியாயம்னா, சாத்தானிய சத்தத்துக்கு செவி கொடுக்கவே கூடாது. அதுதான் அங்கே நடந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு, சாத்தானின் சத்தத்துக்கு செவியே கொடுக்கூடாது. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, சாத்தான் பேசுகிறான்னா அந்த இடத்துல நம்ம நிற்கவே கூடாது, அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, நிற்கவே கூடாது. அவரை பார்க்கவும் கூடாது, அவன் இடத்துல நிற்கவும் கூடாது. நின்னோன்னா நம்ம ஒரு நிற்கணும், போயிடுவோம், கெட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார், அவர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புறார். அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். பார்த்தோம், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்முடைய காரியத்தில் எல்லாம் போய் சொல்லவே கூடாது, உத்தம மார்க்கத்தாரா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவாங்க. அது யாரு இருக்காங்களோ இல்லையோ, நாம ஏசப்பா பிள்ளைகள், நாம கிறிஸ்தவங்க, நாம வேதத்தை படிக்கும், வேதத்தை கையில எடுக்கும், ஜெபிக்கும். அப்ப நான் ஏசப்பா பிள்ளை. அடுத்தவங்களை பத்தி நமக்கு கரிசனை முதல்ல வேண்டாம். நம்மளை பத்தி ஆண்டவரை என்ன பரிசுத்தப்படுத்தும், நான் பரிசுத்தமா இருக்கட்டும், உண்மையை உள்ளவளா இருக்கட்டும், உத்தம மார்க்கத்தானா இருக்கட்டும் சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியம் அனைத்தையும் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 21:3 சொல்லுது, பலியிடுவதை பார்க்கிலும் நியாயமும் நீதியும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். நீ சோத்திர பலியிடலாம், அந்த பலி இந்த பலி சர்வாக தகவல் எல்லா பலிகளும் செலுத்தலாம், ஆனா பலியிடுவதை பார்க்கிலும் நியாயமும் நீதியும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்ம இது நியாயம் இது அநியாயம் நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ மேடு பள்ளம், பகல் இரவு, அது மாதிரி இது நீதி இது அநீதி, இது அநியாயம் இது நியாயம், அதெல்லாம் பார்த்துச்சு ஏமா அநியாயம் செய்யாத. சுமுத்திரையான தராசு கர்த்தருக்கு கரெக்டு, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ கள்ள நெருக்காத அப்படிம்பாங்க. நீ எப்படி நெருக்கியோ அப்படிதான் உனக்கு நெருத்து போடும், நீ அளக்கிற அளவின்படி தான் உனக்கும் அளந்து போடப்படும். நாம எதை செய்கிறோமோ அது நமக்கு வரும் கட்டாயம். விரும்புகிறோமோ விரும்பலையோ, லைக் பண்ணுறோமோ லைக் பண்ணலையோ நமக்கு வந்துடும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நியாய நீதி செய்யணும், அதை செய்ய தவறி விடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா 2 சாமுவேல் 8:15 இஸ்ரவேலர் அனைவர் மேலும் சகல இஸ்ரவேலருக்கும் அவன் ராஜா. அப்படி இருக்கும்போது அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும், அப்படி வசனம் இருக்கு,
2 சாமுவேல் 8:15 எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. வேதத்துல பொய் எழுதப்படாது. அப்போ எல்லா ஜனத்துக்கும் உண்மையாவே நியாயமும் நீதியும் செஞ்சதுனால தாவீது ராஜாவுடைய சிங்காசனம் நிலை பெற்றுச்சான். அப்ப நம்முடைய வாழ்க்கை நிலை பெறணும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா நியாயமும் நீதியும் செய்யணும். அப்படின்னா எல்லா ஜனத்துக்கும் அவன் ஏழை பணக்காரன், அழகுள்ளவன் அழகு இல்லாதவன், படித்தவன் படிக்காதவன், அவன் விவசாயியா இருக்கட்டும், ஐஸ்வர்யவானா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், எல்லாருக்கும் நியாயமும் நீதியும் செய்தான். அதனால அவனுடைய சிங்காசனம் என்ன செஞ்சிச்சு, உறுதிப்பட்டுச்சு. அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் யாரு, சாலமோன். 1 ராஜாக்கள் 10:9 எதற்காக ராஜாவானவர் நியாயமும் நீதியும் செய்வதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். அப்போ ராஜாவை ஏற்படுத்துகிற கர்த்தர் எதுக்கு நம்மளை ராஜாவை ஏற்படுத்தியிருக்காருன்னா நியாயமும் நீதியும் ஜனத்துக்கு செய்யணும். அப்போ ராஜா ஞானமாக நியாயம் தீர்க்காரு, ரொம்ப அறிவாக நடக்காரு. கர்த்தர் கொடுத்த ஞானம் இவர்கிட்ட இருக்கு, விளங்குது இவங்கிட்ட. யார்கிட்ட, சாலமோன்ட்டன்னு. சேபா நாட்டு இளவரசி அவரை சோதிக்க வாரா, கேள்வி கேட்டு பரிசோதிக்க வாரா. அப்படி வரும்போது அவ சொல்றா, உங்க சனம் சிங்காசனத்துல முன்பாக ராஜ்யபாரத்துல இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ராஜாவுடைய ஞானத்தை கேட்காங்க, ராஜாவுடைய உத்தியோகஸ்தரை பார்க்காங்க. அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்ன. கர்த்தர் இஸ்ரவேலை சிநேகித்தபடியால் உம்மை நியாயமும் நீதியும் செய்கிற ராஜாவாக ஏற்படுத்தினார்னு சொல்றான். தாவீது ராஜாவும் நியாயமும் நீதியும் செஞ்சாரு, சாலமோன் ராஜாவும் நியாயமும் நீதியும் செஞ்சாரு. அதனால 2 பேருடைய சிங்காசனமும் நல்ல ராஜ்யபாரம் உறுதிப்பட்டுச்சு. தாவீது இஸ்ரவேலை எத்தனை வருஷம் ஆண்டா, 40 வருஷம். இந்த சாலமோன் எத்தனை வருஷம் ஆண்டா, 40 வருஷம். பாருங்க, பூரணமா தகப்பனும் மகனும் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்ததுனால அவருடைய ராஜாசனம் என்ன செஞ்சிச்சு, உறுதிப்பட்டுச்சு. 1 ராஜாக்கள் 2:11 இருக்கு, 1 ராஜாக்கள் 11:42 இருக்கு. அப்போ 2வது பார்த்தீங்கன்னா, அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு. நம்ம ஏதாவது அசிங்கத்தை பார்த்தா அருவருப்பு அப்படின்னு நம்ம மூஞ்சி சுழிச்சிருவோம். அப்போ எது அருவருப்புன்னு போட்டிருக்கு, அநியாயம். அப்போ நியாயம் மகிழ்ச்சி, நல்ல வாசனை மாதிரி. இது கெட்ட வாசனைன்னா எப்போ மூக்க பொறுத்து நாத்தம் அப்படின்னு. அதே இது அநியாயம் செய்வது ராஜாவுக்கு அருவருப்பு. நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, கெட்ட மனுஷரை நீக்கிடு, அப்பொழுது நீதியினால் ஓர் ராஜ்யபாரம் நிலை நிற்கும். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். நம்முடைய ஏசப்பா எப்படிப்பட்டவர், ஏழைகளுடைய நியாயத்தை புறக்கணியாதவர், ஏழைகளை மறவாதவர், தருத்திரர் பேரில் இறங்குகிறவர்களுக்காக சேர்த்து வைக்கிற கர்த்தர். அப்போ வேதத்துல வசனத்தை நீங்க அடிக்கடி நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஏழைகளை நேசிக்கிறார், தருத்திரருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவர் யாரையுமே புறக்கணிச்சே தள்ள மாட்டார். எதுக்காக அப்படின்னா அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி நாம சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலம். அதனாலதான் அவர் சிலுவையில என் ரூபத்தின்படி என் சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் பாவத்துல மூழ்கி அழியக்கூடாது, அவன் எப்படியாக இவனை மீட்டுறணும். அதுதான் யோவான் 3:16 தம்முடைய குமாரனையே உலகத்துக்கு அழிச்சு இவ்வளவாய் உலகத்தை அவ்வளவாய் பெரிய ஒரு அன்புன்னா அதுதான் சிலுவையில சிந்தின அன்பு தான் மகா உன்னத அன்பு. அதுக்கு முந்தைய ஆண்டவர் சொல்வார், தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேற ஒன்றும் இல்லைன்னு. ஆனா நாமளை சிநேகிதனா எடுத்துதான் நம்ம சிநேகிதர் இல்லாம தெரியுமா உங்களுக்கு? ஏன் இல்லை, பாவம் செஞ்சு துர்க்கரிகளை நடப்பிச்சு நம்ம கெட்டவங்களா, மிகவும் கெட்டவங்களா இருந்தோம். ஆனா கர்த்தர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, ஐயா இது ஏன் ரூபத்தின்படி, ஏன் சாயலின்படி, ஏன் ரத்தம், ஏன் ஜீவசுவாசம் அவன் மேல இருக்கு. கடைசியில ஆதா மேல ஜீவசுவாசத்தை ஊதி தானே அவனை ஜீவாத்மா வாக்குனாரு. அதனால என் சுவாசம் இவனுக்குள்ள இருக்க, இவன் அழியக்கூடாது, இவன் கெட்டு போயிடக்கூடாது, எப்படியா இல்லை மீட்டுறணும்னு சொல்லிதான் சிலுவையில பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில மறித்து உன்னையும் என்னையும் மீட்டார். அந்த அன்புக்கு ஈடான அன்பு உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. தாயன்பு தகப்பன்பை விட தேவனின் அன்பு தான் மகா பெரியது அன்பு. அந்த அன்புக்கு நம்மளை என்ன செய்யணும்னா அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும்.
நான் எனக்காய் நீர் உண்மையே கொடுத்தீரப்பா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்தீரப்பா, உம்முடைய ஜீவனை கொடுத்தீர், என்னை மீட்டு கொண்டீர் ஆண்டவர். எனக்கு நான் உமக்கு அடிமைப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நான் மாத்திரம் இல்லை, என் கூட இருக்கிற ஜனங்களும் பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லிட்டு கிறிஸ்துவின் வாழ்வுக்கா நம்ம அர்ப்பணிச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்கலைன்னா கூட இனிமே ஆண்டவர் கையில உள்ள ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே உமக்கு பயனுள்ள பாத்திரமா என்னை எடுத்து பயன்படுத்தும். குயவன் கையில இருக்கிற களிமண்ணா நான் இருக்கட்டும்ப்பா, எனக்கு உமக்கு பிரயோஜனமான பாத்திரமா எடுத்து வணைந்து பயன்படுத்தும். எனக்கு நான் உம்முடைய சித்தத்தை செய்யட்டும். நீர் என்னில உம்முடைய நியாயத்தை நீதியை விளங்க பண்ணும். நான் மகிமையின் சாட்சியா விளங்கட்டும், எனக்கு இறங்குன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். கேளுங்கள், ஆண்டவர் என்ன சொன்னாரு கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவேறும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்க. கேட்கல, இதுவரை நீங்க ஒன்றும் கேட்கல, என் நாமத்தினால நீங்க ஒன்றும் கேட்கல. நம்ம கேட்க வேண்டியது என்னதுன்னு தெரியாம இருந்துட்டோம். ஆண்டவரே உங்களுடைய ஜீவனும் சந்தோஷம் சமாதானத்துக்கு அடிமையை தகுதிப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் கையில நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னோட பேசும் எப்பா, இன்னும் ரசிக்கப்படாத வாலிபர்களோடு பேசும் ஆண்டவரே, இன்னும் தன்னை அர்ப்பணிக்காத வாலிப பெண்களோடு பேசும் ஆண்டவரே, குடும்பஸ்தர்களோடு பேசும். என் குடும்பம் கர்த்தருக்கு உகந்த குடும்பமா இருக்கட்டும்ப்பா, என் பிள்ளைகள் கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளா இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆதாமே ஏவாளை தேடி தோட்டத்துக்கு சாயங்கால வேளையில உலாவ வந்தீரே, எங்க குடும்பத்துல வந்து உலாவும்ப்பா. என் குடும்பத்துல என் பிள்ளைகளோட பேசும், என் குடும்பத்துல உம்முடைய சந்தோஷம் சமாதானம் நிலைக்கட்டும்ப்பா. நீர் எங்களுக்கு பேசும், தாரும், நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் நிமித்தம் நீர் மகிழ்ச்சி அடையணும் தகப்பனே, உங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி நாம கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாபெரிய அற்புதங்களை என்ன செய்வார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தைரியமா, எசப்பா எனக்கு இறங்குங்கப்பா, நீங்க எனக்கு தகப்பனா இருங்கப்பா, உங்களுடைய அன்பினால் என்ன நிரப்பும், உங்களுடைய ஜீவனை எனக்கு தந்தீங்களே, என்னையும் அநேகரையும் உமக்கு என்று எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் உங்களுடைய நித்தியராஜ்யத்தின் சொத்தா மாறட்டோம்ப்பா, பரலோகத்தின் முத்துக்களா நான் மாறட்டும். ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்போமா. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தட்டும் சொல்லி செய்வோமா. ஆதாம் ஏவாள் இழந்து போன ஆசீர்வாதத்தை மீட்கதான் தேவனாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையில மரித்தார். நம்மளை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரை மே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த சில மணித்துளிகள் ஆண்டவரை உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க அடிமைக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. யாரெல்லாம் இன்னும் உம்முடைய கரத்துல தன்னை அர்ப்பணிக்கலையோ கேட்கலையோ ஆண்டவரே, இந்த நாள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உதவி செய்யும், வழிநடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.